ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 30/4/2026 கருணியா ப்ளஸ் KN 620க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது எல்லாமே நம்மளுடைய வியாழக்கிழமை ரிசல்ட் நண்பா. ஸோ வியாழக்கிழமை வந்து ஃபுல் போர்டு ரிசல்ட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். போன வாரம் வியாழக்கிழமை வந்து ABC போர்டில் வந்து 654, ஃபுல் போர்டில் வந்து 384, 654. அதுக்கு முந்தின வியாழன் பார்த்தீங்கன்னா ABC போர்டில் வந்து 807, அதுக்கு முந்தின வியாழன் வந்து 980 சொல்லிட்டு இப்படி எல்லாமே வியாழன் டு வியாழன் நம்மளுடைய கருணியா ப்ளஸ் ரிசல்ட் அந்த ட்ராவுக்கான கெஸிங்களை கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸ்ட்ரா பொறுத்த வரைக்கும் 64D டபுள் 4 ப்ளஸ் பண்ணும்போது நம்மளுக்கான சீபோர்ட் நம்பர்ஸ் கிடைக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த 264லேருந்து கொண்டு வந்திருக்கேன் நண்பா. இதோட ஃபுல் போர்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 221, நம்மளுக்கு 60 அண்ட் 4D தான் தேவை. ஸோ 60 40 பொறுத்த வரைக்கும் இங்கே 2, இங்கே 1, இதோட நம்ம 4 ப்ளஸ் பண்ண போகிறோம். அப்போது 2 + 4 = 6, 1 + 4 = 5, 6 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 264க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல் 6 அல்லது 5. இப்போ இந்த 264க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 185. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம வந்து 60 அண்ட் 4D டபுள் 4 ப்ளஸ் பண்ணுறோம். அப்படி ப்ளஸ் பண்ணும்போது நம்மளுக்கான போர்டு கிடைக்கிது. இப்போ 185க்கு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே நம்மளுடைய வியாழன் டு வியாழன் ரிசல்ட், அதனால் ரிசல்ட்டுக்குள்ளேயும் குழப்பிக்காதீங்க. இப்போ 185க்கு பார்ப்போம். இதோட ஃபுல் போர்டு வந்து 246, நம்மளுக்கு தேவை 60 அண்ட் 4D. இதோட டபுள் 4, அதாவது 2 + 4 = 6, 6 + 4 = 0, 6 அல்லது 0 நம்மளுக்கு இந்த 185க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல், 6 அல்லது 0. இப்போ இந்த 185க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 980. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா மறுபடியும் நம்மளுக்கு சி போர்டு. இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சி போர்டு இருக்குது நண்பா. ஸோ சிம்பிள் மெத்தடு தான். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இப்போ அடுத்த ட்ரா பார்ப்போம். 980. இதோட ஃபுல் போர்டு வந்து 382, நம்மளுக்கு தேவை 3, இந்த 2 தான். இதோட 3 + 4 = 7, 2 + 4 = 6, 7 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 980க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல், 7 அல்லது 6. இப்போ இந்த 980க்கு அப்புறம் நம்மளுக்கு 7 அல்லது 6ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 807. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட மறுபடியும் நம்மளுக்கு சி போர்டு. இப்போ 3 ட்ரா பார்த்தாச்சு. 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சி போர்டு இருக்குது நண்பா. கண்டினியூஸாக நம்மளுக்கு சி போர்டு வந்துக்கிட்டு இருக்குது. நம்மளுக்கு ஆல் போர்டு கூட இல்லை. ஸோ கண்டினியூஸாக சி போர்டு தான் இருக்குது. இந்த ட்ராவுக்கும் சி போர்டு தான் வருங்கிற நம்பிக்கையில் நான் கொண்டு வந்திருக்கேன். இருந்தாலும் உங்கள் கெஸிங் ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஏன்னா இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே இருக்காது. அதே மாதிரி இதில் எந்த ஒரு கெஸிங்கும் ஏமாத்துறது கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ 807க்கு பார்ப்போம். இதோட ஃபுல் போர்டு வந்து நம்மளுக்கு 561. ஸோ நம்மளுக்கு தேவை 60 அண்ட் 4D. இதோட நம்ம டபுள் 4 ப்ளஸ் பண்ணலாம். அதாவது 5 + 4 = 9, 1 + 4 = 5, 9 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 807க்கு அப்புறம் நம்மளுக்கான சி போர்டு அல்லது ஆல், 9 அல்லது 5. இப்போ இந்த 807க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 654. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. இந்த இடத்துல சி போர்டு இல்லை, ஆனால் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு பி போர்டு. ஸோ இதுதான் நம்மளுக்கு போன வாரம் கிடச்சது. ஸோ ஆல் போர்டில் போயிருந்துச்சு. கண்டினியூஸாக நம்மளுக்கு சி போர்டு இருந்துச்சு. ஸோ போன வாரம் நம்மளுக்கு இது ஆல் போர்டு. ஸோ இந்த ட்ரா நான் இதை சி போர்டுன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். இந்த 654 தான் நம்மளுடைய போன வாரம் வியாழக்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த வியாழனுக்கு இதில் தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே கண்டினியூஸாக பார்த்துட்டோம். நம்மளுக்கு டச்சஸ் இருக்குது நண்பா. போர்டும் அதிகமாக இருக்குது. அதனால் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம்.
654 ஃபுல் போர்டு வந்து 384654. நம்மளுக்கு தேவை 60 and 4D. இப்போ இதை கூட்டலாம். 3 + 4 = 7. 4 + 4 = 8. அப்போ 7 அல்லது 8. நம்மளுக்கு இந்த 654க்கு அப்புறம், அதாவது இந்த ட்ராவுக்கான சி போர்டு நம்பர் 7 அல்லது 8. இதை நம்ம அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு. 7 அல்லது 8. 7 அல்லது 8 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்டு நம்பரில் இருக்குது. உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இந்த ட்ரா கேம் டபுளாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பேஸ் வந்து 7-7 அல்லது 8-8 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இது நம்ம ஃபார்மட் படி தான் போட்டிருக்கோம் நண்பா. தனிப்பட்டு இதில் எந்த நம்பர்ஸுமே கிடையாது. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் கெஸிங்காக இருந்தாலும் 7 அல்லது 8 இருக்குது. உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க. ஸோ நம்ம சேனலோட கெஸிங் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஃபார்மெட்டில் தான் போகிறோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே இருக்காது நண்பா. சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் ஓப்பனாக தான் கொடுத்துருக்கோம். சில நேரம் ஃபெயில்டு கிடைச்சாலும் அது பல நேரம் நம்மளுக்கு வின்னிங் தான் கொண்டு வரும். ஸோ நம்ம சேனலை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். ஸோ புதுசாக உள்ளவங்களாக இருந்தீங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் பயன்படுத்திங்க. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 7 அல்லது 8 இருக்குது. ஸோ 7 அல்லது 8 ஒர்க் அவுட் ஆனால் இந்த ட்ராவுடைய பிசி மிக்ஸ்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வியாழக்கிழமைக்கு நம்ம பார்க்குறோம் 30/4/2026 பிசி மிக்ஸ்டு. பிசி மிக்ஸ்டை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெரிய நம்பரோட பொடி நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. அதாவது 1 7, 2 7, 3 7, அதே மாதிரி 1 8, 2 8, 3 8. ஸோ இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய பிசி மிக்ஸ்டு. ஸோ மேக்ஸிமம் இது ஸ்ட்ரைட் ஃபார்மெட்டில் தான் நான் எடுத்திருக்கேன். இருந்தாலும் உங்கள் கெஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஊக்கம் மாதிரி நண்பா. ஸோ நம்ம கெஸிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய லைக்கில் தான் இருக்குது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு சிம்பிள் கெஸிங்காக இருந்தாலும் ஓப்பனாகவும் ஃபார்மெட்டில் தான் கொடுத்துருக்கோம். சில நேரம் ஃபெயில்டு கிடைச்சாலும் பல நேரம் நம்மளுக்கு வின்னிங் தான் கிடைக்கும். அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. நான் எப்படி சொன்ன மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸிங் நம்பர். ஸோ கண்டினியூஸாக நம்மளுக்கு சி போர்டு இருந்தால் லாஸ்ட் ட்ரா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஆல் போர்டுக்கு போயிருக்கு. ஸோ இந்த ட்ரா நம்ம சி போர்டுன்னு கெஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஆல் போர்டுக்கான சான்சஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வியாழக்கிழமை 30/4/2026 கெஸிங் பார்த்துருக்கோம். கருண்யா ப்ளஸ் KN 620. டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.